அதிகம் எண்ணெய் குடிக்காத வாழைக்காய் வறுவல் என்னோட ஸ்டைலில் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? வாழைக்காவை நல்லா வாஷ் பண்ணி தலையோ வாலியோ கட் பண்ணிட்டு ஒரு குக்கரில் போட்டு ஒரு டம்ளர் தண்ணி விட்டு ஒரு விசில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. ப்ரெஷர் போனதுக்கப்புறம் ஒரு கத்தி வச்சு இந்த மாதிரி குத்தி பாருங்க, கொஞ்சம் உள்ளே இறங்கணும். அப்போ தான் குக் ஆகிருக்குன்னு அர்த்தம். அந்த தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நல்லா தின் ஸ்லைசஸாக நல்லா ரவுண்டாக கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு கடுகு, கருவேப்பிலை, மிளகாய்த்தூள், உப்பு, பெருங்காயத்தூள் எல்லாமே சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த மிளகாய் தூள் உப்பு எல்லாம் அந்த எண்ணெயில நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா லோ ஃப்ளேம்ல மாத்திக்கோங்க. அதுக்கடுத்து அந்த நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற இந்த வாழைக்காவை இதுல நல்லா அந்த வானல்ல போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு மேல இருந்து கீழே, கீழே இருந்து மேல, சைட்லன்ட்டு ஜென்டிலா மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா இந்த மிளகாய் தூள் கலவையெல்லாம் அதுல நல்லா கோட்டாகி நல்லா வறுபட்டு வரும். ஒரு 4-5 நிமிஷத்துலேயே டேஸ்டியான வாழைக்காய் வறுவல் ரெடி. ரொம்ப சுலபமா செஞ்சிடலாம். இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா எண்ணெய் அதிகமும் குடிக்காது, வேக வச்சு தோல் ரிமூவ் பண்ணி செய்யறனால வாயு தொல்லையும் ஏற்படாது. தேங்க்ஸ் ஃபார்